டாக்டர் ஈகை கருணாகரன் அவர்களின் 61வது பிறந்த நாளுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு யார் வந்தாலும் ஒரு கஷ்டங்கள் சொன்னாலும் அதை உடனே தீர்த்து வைக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஈகை கருணாகரன் தன்னோட 61வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இசை கச்சேரி தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு கேக்கு வெட்டுவார். அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மத்தியானத்துலேருந்து இங்கே இருக்கிறீங்க, உங்களோட ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் கைத்தட்டல் தான் அவர் உற்சாகப்படுத்திட்டு இருக்குது. அதனால் அவருக்கு இப்போ அவர் பேச போகிறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பேட்டியை முடிச்சிடுவார். இனிய விழா, என் பிறந்த நாள் விழா சீரோடும் சிறப்போடும் உங்கள் ஆதரவோடும் நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு வேலை காரணமாக வெளியில் செல்ல இருப்பதால் ஒரு 15 பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல் மற்றும் தொலைக்காட்சியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து செய்தியாக இங்கு கூற இருக்கிறேன். தொடர்ந்து 30 வருட காலமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி என்னால் முடிந்த சில உதவிகளை செய்து வருகிறேன். இந்த நாளில் அப்படி ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருந்தது. தேர்தல் அறிவித்த காரணத்தால் அப்படி உதவிகள் செய்யக்கூடாது என்ற சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வேறு தேதியில் அந்த நிகழ்ச்சியை மாற்றி வைத்திருக்கிறேன். இருந்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுவதிலும் சிரமங்கள் இருந்தது. இன்று வெடிகாலம் 4 மணி அளவுக்கு தான் எனக்கு ஒப்புதல் கிடைத்தது, நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று. அவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் என் குடும்பத்தாரும் சரி, நண்பர்களும் சரி, மற்றும் இசை நிகழ்ச்சி குழுவினரும் சரி, பத்திரிகையாளரும் சரி, அனைவருக்கும் உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளருக்கு ஒரு மிகையான அன்பான வேண்டுகோள். வருடம் என்னை சந்தித்து இப்படி பத்திரிகையாளரின் சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், அவர் சினிமா துறையில் கலைத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் வகித்திருக்கிறார். சினிமா துறைக்கு அறிமுகமானது அவரால் தான் நான். அதனால் பத்திரிகையாளருக்கு அன்பான வேண்டுகோள், என் பிறந்த நாளில் என்னால் முடிந்த சேவைகளை வருடம் மார்ச் 19 அன்று படிக்கிற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். இது தொடரும் உங்கள் ஆதரவோடு. உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறேன், அதுவும் தொடரும். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு 10 நபருக்கு உயர்கல்வி தொகையும் மற்றும் ஊனமுற்றுள்ள சைக்கிளும் 500 பெண்மணிகளுக்கு சேலை வழங்குவதாக ஏற்பாடு செய்து அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் தேர்தல் அறிவிப்பினால் அந்த நிகழ்ச்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பிறந்த நாள் மட்டும் உங்கள் ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி மாலதி அவருடைய நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கும், கேட்டு மகிழுங்கள். 9 மணி அளவில் கேக் வெட்டுகின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யூனியன் தலைவர் என்ற முறையிலும், தமிழ் தொழில்நுட்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் என்ற முறையிலும், ஃபிலிம் சேம்பர் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் டாக்டர் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கிறோம். தயவு செய்து யாரும் மேடைக்கு வரோம்னா நான் கீழே இறங்கிடுவேன். இன்னிசை நிகழ்ச்சி தொடரும், மன்னிக்கவும்.